டயட், வெயிட் லாஸ், எக்ஸசைஸ் இந்த வார்த்தைகளை தான் நம்ம எங்க பார்த்தாலும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். யாரை கேட்டாலும் நான் வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கேன், டயட்ல இருக்கேன்னு தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சோஷியல் ப்ரெஷர், பியூட்டி கான்ஷியஸ், அதாவது இந்த ஷேப்ல, இந்த சைஸ்ல, இந்த வெயிட்ல இருக்கிறது தான் கரெக்ட்னு நினைக்கிற எண்ணமும் பரவலாயிருக்கு. சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குயிக்கான சொல்யூஷனா பார்க்கறது இந்த எடை குறைப்பு மருந்துகள். இந்த மருந்துகளை யூஸ் பண்றதால சீக்கிரமா உடல் எடை குறையும். ஆனா இது எல்லாருக்கும் செட் ஆகுமா? இதோட விலை என்ன? யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் பத்தி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தருக்கு BMI அளவு 30க்கு மேல போகும்போது ஒபிசிட்டி பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதுவே BMI 40க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா சிவியர் ஒபிசிட்டி, அதாவது கிளாஸ் 3 ஒபிசிட்டி கேட்டகரியில வருவாங்க. இந்த கேசஸ்ல தான் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாம வெறும் மாத்திரை, ஊசி மூலமாகவே உடல் எடையை குறைக்கக்கூடிய 2 முக்கிய மருந்துகள் சமீபத்துல இந்திய சந்தையில அறிமுகமாகி ரொம்பவும் பிரபலமாகி இருக்கு. இதில் வந்து நமக்கு இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 5 ட்ரக்ஸ் இருக்குது. ஆர்லிஸ்டாட் இருக்குது, லிராக்ளூடைடு இருக்குது, செமாக்ளூடைடு டேப்லெட்ஸ் இருக்குது. செமாக்ளூடைடில் இப்போ இந்த வருஷம் 2 ட்ரக் வந்திருக்கு. செமாக்ளூடைடு இன்ஜெக்ஷன்ஸும் வந்திருக்கு, டிரிசிபேட்டைடு அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனும் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செமாக்ளூடைடு இன்ஜெக்ஷனில் ஒரு 10% வரைக்கும் வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இந்த ட்ரக்ஸில் இந்த அளவுக்கு வெயிட் ரிடக்ஷன் எதுவும் இருந்தது இல்லை. டென்மார்க் நாட்டை சேர்ந்த நோவோ நோர்டிக்ஸ் நிறுவனத்தோட செமாக்ளூடைட் மருந்த ரைபல்சஸ், வெஹோவி, ஒசம்பிக் போன்ற பிராண்டுகள்ல மாத்திரை வடிவத்திலேயோ, டிர்சிபேடைட் மருந்த உலக புகழ்பெற்ற எலிலிலி நிறுவனம் மவுண்டாரோ என்ற பெயர்ல இன்ஜெக்ஷன் வடிவிலையும் விற்பனை செய்றாங்க. முதல்ல இந்த மருந்துகள் டயபெட்டிஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்லயும் இது நல்ல ரிசல்ட் கொடுத்ததால எடை குறைப்புக்கான மருந்தாகவும் இந்தியால பயன்படுத்துறாங்க. பார்மராக் எனும் ஆய்வுக்குழுவின் தகவலின்படி இந்தியாவில் 2021 16 கோடி ரூபாய் அளவில் இருந்த உடல் எடை குறைப்பு மருந்துகளின் சந்தை 2025 100 கோடியை தாண்டிருச்சு. ஸோ இந்த மருந்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ் வந்து இப்போ யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா, அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு 27 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா we can consider ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ். இந்த வெயிட் குறைகிறதுக்காக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ். இந்த மெடிசன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களோட மேக்ஸிமம் டயட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்களால வெயிட் குறையல, ஹையாகவே இருக்குது, BMI ஹையாகவே இருக்குது, இல்லை டயபெட்டிஸ் கூட மற்ற காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா, அழகுக்காக எடை குறைக்க விரும்புகிறவங்க, வெட்டிங்க்கு முன்னாடி ஸ்லிம்மாக இருக்கணும், இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோக்காக ஃபிட் ஆகணும்னு வேகமான தீர்வை தேடுறவங்களுக்கு இந்த மருந்தை டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. முக்கியமான இந்த ட்ரக் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஒரு தைராய்டு, மெடுலரி கேன்சர், தைராய்டு கேன்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை ஆல்ரெடி ஒரு பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு பேங்க்ரியாட்டிஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாருக்காவது இந்த டிப்ரெஷன் இருக்குது, சூசைடல் ஐடியேஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த ட்ரக் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் 5 to 10 கிலோ குறைக்கிறதுக்காகலாம் இந்த மருந்துகளை பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. அதுக்கு சுகர் கட் பண்ணுறது, டயட்ல புரோட்டீன், ஃபைபர் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது, 7 to 8 மணி நேரம் தூங்குறது, வாரத்துக்கு 3 to 4 நாட்கள் எக்ஸசைஸ் செய்கிறது போன்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால் மட்டும்தான் லாங் லாஸ்டிங்காக வெயிட் கண்ட்ரோலை பண்ண முடியும். இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 பெர் மந்த்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 பெர் மந்த் வரைக்கும் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே நம்ம யூஸ்வலாக ஹையர் டோஸ் போகிறதில்ல. ஸ்டாண்டர்டாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹையர் டோஸ், அதாவது நார்மல் டோஸ் போகிறதுக்கே வந்து 16 வீக்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 0.25ல், இப்போ செமாக்ளூடைட்னா 0.25ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், டிரிசிபேட்டைட்னா 2.5ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலன்னா அவங்க என்ன டார்கெட் பாடி வெயிட் என்ன வரணும், அவங்க BMI வந்து நார்மல் ரேஞ்சுக்குள்ளே வரணும், அந்த டார்கெட்டை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we can continue the drug as long as we are achieving a target body weight. பட் யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இதில் வந்து ஒரு 20% எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ் இது பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 2 ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருக்கும் காமனாக வரது வந்து அந்த நாசியா, அந்த ஒரு கொமட்டல் இருக்கும். ஏன்னா 2 ட்ரக்குமே வந்து நம்மளோட அந்த ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் மூவ்மெண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிடும். ஸோ அதனால் ஒரு நாசியா ஃபீலிங் இருக்கலாம், சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கலாம், முக்கியமாக வந்து டயரியா இருக்கலாம். இப்போ நான்
யூஸ் பண்ண பேஷண்ட்ஸில் நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து டயரியா தான். சில பேருக்கு கால் பிளாடர் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இன்ஃபேக்ட் அது சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸில் சூசைடல் ஐடியேஷன் கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ட்ரக்கை நிறுத்தினதுக்கப்புறம் சம் பீப்புள் வந்து அந்த டயட் அடிஹரன்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணலன்னா அவங்க வெயிட் திரும்ப ரீகெயின் ஆகும். அப்போ ரீகெயின் ஆகும்போது அந்த ஃபேட் காம்பனன்ட் மட்டும் ரீகெயின் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சைட் எஃபெக்ட். ஸோ இது வந்து சப்சிக்வெண்ட் இயர்ஸில் தான் தெரியும் இதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.